தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல மிக முக்கியமான அப்டேட் அப்படின்றது கடைசி ரவுண்டு ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல்ன்றத நேத்து காலையிலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11, 12 மணி அளவுல வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. நேத்துலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இதுல வந்து என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குரிய லாஸ்ட் டேட் அன்னைக்கு நம்ம ஷெட்யூலை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பா இதுல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சீட் வேக்கன்ட் இருக்கா இல்லையான்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் நாம வந்து கொஞ்சம் உங்களுக்கு லேட்டா தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் மேபி யாராவது தெரியாம இருந்திருந்தா கூட லாஸ்ட் மினிட்ல தெரியாம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. யாராவது இருந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் குடுக்குறேன். பட் தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்ல. தெரியாம இருந்தா அத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுடைய வேக்கன்சி லிஸ்ட் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டுடைய பொசிஷன் என்ன அப்படின்றத இப்ப நம்ம ஒரு தடவ நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டா ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஷெட்யூல் என்னன்றத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி பொசிஷன் அப்படின்றது 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது, 7.5 பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 7.5 பொறுத்தவரைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ்ல வந்து வேக்கன்சியே கிடையாது. பிடிஎஸ்ல மட்டும் தான் இருக்கு. செல்ஃப் நர்சிங் காலேஜஸ்ல. கவர்ன்மென்ட் காலேஜ்ல கூட இல்லாம இருக்கு. செல்ஃப் நர்சிங் காலேஜ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 7 காலேஜ்ல மட்டும் தான் இருக்கு. 7 காலேஜ்ல இருக்கும்போது எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு சீட் அந்த ரேஞ்சு தான் இருக்கு. பிசில ஒரு சீட் இருக்கு. எம்பிசில ஒரு ஒரு 3 சீட் இருக்கு. அதேபோல எஸ்சிஏல ஒரு 8 சீட் இருக்கு. இந்த மாரி தான் வேக்கன்சி இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டென்டல், ஜேகே நகர் டென்டல் இருக்கு. ராஜ் டென்டல் அதுல இருக்கு. அப்புறம் மாதா டென்டல்ல இருக்கு. இந்த மாரி 2, 3 காலேஜ்ல மட்டும் தான் இருக்கு. பிடிஎஃப் ஃபைல நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல வந்து வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றது கவர்ன்மென்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்ன்மென்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டுமே ஆல்ரெடி பிடிஎஃப்ல குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கவர்ன்மென்ட் காலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ திருச்சியில இருக்கிற கவர்ன்மென்ட் காலேஜ்ல மட்டும் ஒரே ஒரு சீட்டு. எஸ்டிக்கு மட்டும் ஒரு சீட் இருக்கு. அதே போல நீல்கிரிஸ் கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் பிசில வந்து ஒரே ஒரு சீட் இருக்கு. இது மட்டும் தான் 2 சீட்டு கவர்ன்மென்ட் காலேஜ்ல இருக்கு. வேற எதுலயுமே கிடையாது. அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல பார்க்கும்போது எம்பிபிஎஸ்க்கு கொஞ்சம் இருக்கு. ஒரு 17 காலேஜ்ல எம்பிபிஎஸ் வருது. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 153 இடங்கள் வருது. இது வந்து மேனேஜ்மென்ட் கோட்டாவும் சேர்த்து நம்ம சொல்றது. கவர்ன்மென்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓசிக்கு பிசில ஒரு 7 ஓ ஓசி கிடையாது. ஓசில சீட்டு கிடையாது. பிசில ஒரு 7 இருக்கு. அதேபோல பிசிஎம்ல ஒண்ணுமே இல்ல. எம்பிசில ஒரு 8 இருக்கு. எஸ்சி கேட்டகரில 8. எஸ்சிஏல வந்து ஒரு 6 சீட் இருக்கு. இது ஒரு காலேஜ்ல இருக்கு. நான் சொன்ன அந்த 17 காலேஜ்ல ஒரு காலேஜ்ல இருக்கு. கற்பக விநாயகா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, அதுல எஸ்சில மட்டும் ஒரு சீட் இருக்கு. பிஎஸ்ஜில எடுத்தோம்னா, அதுலயுமே எஸ்சிஏல ஒரு சீட் தான் இருக்கு. ஸ்ரீ மூகாம்பிகை எடுத்தோம்னா, அதுலயுமே எஸ்சிஏல ஒரு சீட் இருக்கு. எம்பிசிய பொறுத்தவரைக்கும் ஸ்ரீ மூகாம்பிகையில அதுல ஒரு எஸ்சிஏல ஒண்ணும், எம்பிசில 2மே மூகாம்பிகையில இருக்கு. இந்த மாரி ரொம்ப குறைவான சீட் இருக்கு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இன்க்ளூடிங் மேனேஜ்மென்ட் கோட்டாவும் சேர்த்தீங்கன்னா தான், நமக்கு வந்து 153 சீட் இருக்கு. மேனேஜ்மென்ட் கோட்டா, மைனாரிட்டி கோட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஜெனரல் மேனேஜ்மென்ட் அண்ட் மைனாரிட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 153 சீட் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு. உங்களுக்கு வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா ஜெனரல் மேனேஜ்மென்ட்ல ஒரு தனலட்சுமி சீனிவாசன்ல ஓரளவு ஒரு 15 சீட்டு கிட்ட இருக்கு. ரைட்டுங்களா? நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்தந்த காலேஜ்ல தான் லிஸ்ட் தான் அதுல காமிக்கும். எது வேக்கன்ட் இருக்கோ அதுதான் காமிக்கும். அதுதான் நீங்க ஃபில் பண்ணவும் போறீங்க. பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து மெயினா வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொன்னது. இப்ப நம்ம கவுன்சிலிங் ஷெட்யூல்ன்றத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நான் சொல்லிர்றேன். ஆல்ரெடி நெறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து என்னன்றது வேக்கன்சி ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன் ஃபாஸ்ட்டா. இப்போதைக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது 11ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேத்துல இருந்து. ரைட்டுங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதியம் 12 மணிலிருந்து. என்னைக்கு அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13ஆம் தேதி 12 மணி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு சொல்றது. ரைட்டுங்களா? இத நீங்க பாத்துங்க. 665ல இருந்து 113 ரேங்க் உள்ள இருக்கிறவங்க வந்து மார்க் எடுத்தவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இதற்குரிய ரிசல்ட் அப்படின்றது 13ஆம் தேதி சீட் ப்ராசஸிங் பண்றாங்க. ரிசல்ட் 14ஆம் தேதி வெளிய வருது. காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்றது வந்து 20ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் அலாட்மென்ட் ஆர்டர் எப்ப டவுன்லோட் பண்றீங்களோ அதுல இருந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அலாட்மென்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து
20ஆம் தேதி நவம்பர் 20ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள காலேஜ்ல வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போயிட்டு நீங்க நீங்க இத ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஒரு விஷயம். இதே ஷெட்யூல் தான் கிட்டத்தட்ட 7.5க்குமே இருக்கு. சரிங்களா? 7.5லயுமே சீட் ரொம்ப குறைவா இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது 11ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு, 13ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் குடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க இதுவரைக்கும் ஃபீஸே பே பண்ணல அப்படின்னா, ஒரு ரூ. 500 ஜெனரல் கோட்டால இருக்கிறவங்க ரூ. 500யும், எஸ்சி சாரி எஸ்சி, எஸ்சிஎல் 500, ஜெனரலா இருக்கிறவங்க வந்து 1000 கட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த 4த் ரவுண்ட்ல. இதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே சீட் எடுத்தவங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. புதுசா சீட்டே இல்லாதவங்க 3 ரவுண்ட்ல சீட்டே இல்லாதவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 4வது ரவுண்டுல அதாவது ஸ்டே வேக்கன்சி சொல்லப்படுகின்ற இந்த ரவுண்டுல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சீட் அலாட் ஆகுதுன்னா கம்பல்சரி நீங்க யூ மஸ்ட் ஜாயின். கண்டிப்பா சேர்ந்து தான் ஆகணும். அது தலையெழுத்து ஆயிக்கணும். இல்லன்னா 1 வருஷம் டிபார் பண்ணிடுவாங்க. நீட் எக்ஸாம் எழுத முடியாது. ரூ. 10,00,000 பெனால்டி வரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த விஷயத்துல இப்ப நாம சொன்ன விஷயத்துல வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.